உங்க எல்லாருக்கும் ஒரே மேடையில கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு உங்க அப்பா ஆசைப்படுறாரு. உனக்கு சம்மதம் தானே? இப்பதானே MCA படிச்சு முடிச்ச, மறுபடியும் படிக்கிறேன்னு சொல்லி கல்யாணத்தை தள்ளிப்படாதம்மா. உங்க விருப்பம் எதுவோ அதுதான் என் விருப்பமோ. ரொம்ப சந்தோஷம். என்னடி உனக்கு கல்யாணமாமே? ஆகவே ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருந்தல்ல? எல்லா பொண்ணுங்களையும் போல தலை நிறைய பூ வச்சு அலங்காரம் பண்ணி பட்டு புடவை கட்டி அம்மி மிதிச்சு முடியாதுல்ல? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்லி அருந்ததியை மட்டும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. ஊர்வசி, குளிச்சு முடிச்சிட்டியாமா? கல்யாண பொண்ணு கமகமான்னு மணக்கணும்ல, அதான் சோப் போட்டுட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன். தண்ணி சத்தம் கேட்கலையே, எங்க நீ குளிச்சு முடிச்சிட்டியோன்னு நினைச்சேன். எல்லார்கிட்டும் பேசியாச்சுடி, நீ மட்டும் தான் பாக்கி. நீ கொஞ்சம் சீக்கிரம் குளிச்சுட்டு வெளியில வந்தீனா உங்ககிட்டயும் பேசிடுவேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து காத்துட்டா இருக்காங்க, என்ன நிம்மதியா சோப் போட விடுமா? அது சரி, நீ குளிக்கிறதுக்கு காவேரியை திறந்து நம்ம வீட்டுக்குள்ள விட்டாலும் கட்டுப்படி ஆகாதுமா. சீக்கிரம் குளிச்சுட்டு வாடி. தேங்க்ஸ். இப்படியாவது உன் கை பட்டுது. ஏமா ஏமா, ஹாய் கந்தன். மாங்காடம்மன் கோயில் போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்தா வச்சுக்கோ. நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல, உன் நெத்தில இருந்து தான் அழகா இருக்கும், வச்சுக்கோ. நியாயமா பார்த்தா நீங்க வச்சு விட்டாதான் அழகு. பஸ் ஸ்டாண்டா இருக்கு, பரவாயில்ல, நானே வச்சுக்கிறேன். வாரத்துல 7 நாள் 7 கோயிலுக்கு போறீங்க, எனக்காக வேண்டிக்கிறீங்க. 2 வருஷமா இப்படி பண்றீங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்? நீ என்ன காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கியே, அது ஒண்ணு பத்தாதா? ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குமா? என்ன? உங்க குடும்பத்துல கல்யாணத்துக்கு இன்டர்வியூன்னு பத்திரிகையில விளம்பரம் வந்திருக்கு. ஆமா. ஆனா அதே நேரத்துல உன் பேர்ல காவடி எடுக்கதான் முருகன் கோயில வேண்டிட்டு வந்திருக்கேன். அதான் என்ன படம் தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். அச்சச்சோ, அது தெய்வ குத்தமாயிடும். நீங்க கோயிலுக்கே போயிட்டு வாங்க. இல்லையே, அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்க. இப்போ நான் இன்டர்வியூ மிஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு நீ எனக்கு மிஸ் ஆகி யாருக்கோ ஒருத்தருக்கு மிஸ்ஸஸ் ஆயிடுவேன். இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணுமா? பரவாயில்ல பரவாயில்ல, இன்டர்வியூல மிஸ் ஆகாம நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. அப்படியா? ஆமா. அப்போ நான் வரட்டுமா? ஓகே. Sister, she is my would be. Take care, eh? Okay. Okay. Bye. ஏமா, என்னங்க? எழிலரசியை கூட்டிட்டு வர சொன்னேன். நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு வெளியில காத்துட்டு இருக்கா. நான் போய் கூட்டிட்டு வரேன். டென்ஷன் ஆகாதீங்க, நான் போய் கூட்டு வரேன். அது வரைக்கும் ஹார்லிக்ஸ் சாப்பிடுங்க, டாக்டர்கள் சிபாரிசு செய்வது. ஹாப்பி அழகப்பா. ஓ, யூ வெயிட்டிங்? ஃபீலிங்? நோ ஃபீலிங். டாடி ஐ ஓபனிங். அப்படியா? யூ see? யா, இதான் கால் ஷீட். லமர்டோகுத்தேன் கைலுகுந்த நவையல் டீட்டேன் நம்கை நெய்தன் ஜாராத்திக்கு நானே. அப்பா, வாமா, நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டேன்னு அம்மா சொன்னாங்க. எங்க நீ மேற்கொண்டு படிக்கணும்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். நீ அப்படி சொல்லாது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நீயே வந்து சொன்னாதான் உங்க அப்பா நம்புவேன்னு சொன்னாங்க. நீதான் உங்க அப்பா செல்லமாச்சே. நீ 9 பிள்ளைங்க பெற்றுட்டா கூட அதுல ஏன் இந்த பொண்ணுதான் ரொம்ப புத்திசாலி. யாரு இவங்களா புத்திசாலி? ஏங்க, சவுத் ஆப்பிரிக்காவில் இருமல் வந்தா என்ன பண்ணுவாங்க? தெரியலையே, என்ன பண்ணுவாங்க? இருமுவாங்க.
சீ. ரொம்ப உதறாதீங்க, விரல் கீழே விழுந்துற போகுது. ஐயோ. நீங்க சாப்பிடலாம் ஹார்லிக்ஸ். இந்தாங்க, நர்ஸுகள் சிபார் செய்வது. குடிங்க ட்ரிங்க். உன் கல்யாணம் எனக்கு ரொம்ப முக்கியமா. உன் கழுத்துல மாலையும் தாலியுமா பார்க்காம நான் கண்ணை மூடிட்டேன்னா என் ஆத்மா சாந்தி அடையாதுமா. நோ வாட்? டாக்கிங் 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 டாக்கிங்கா? ஐ மூடிங் ஸ்லீப்பிங். டேய் நீயும் இங்கிலீஷும். அது ஏன் இங்கிலீஷ் இல்ல, கடன் வாங்குறது. என்னது அனாதையா ஒரு ஹார்லிக்ஸ்? நானாவது குடிக்கிறேன். ஹார்லிக்ஸ் வார்டு பாய்கள் சிபார் செய்வது. சூடும் இல்ல, சொரணை இல்ல. கண்ணு தெரியல கபாதி. என்ன பார்த்த கேட்ட? என்னயா? நான் நாளும் தெரிஞ்சவன். மன்னிச்சிடுங்க. மறந்துட்டேன் சார், மன்னிச்சிடுங்க. போடா. ஐயா 30 60 30 60 30 60 30 60 30 60 30 60 30 60 30 60 30 60 30 60 30 60 30 60 30 60 30 60 30 60 30 60 30 60 30 60 30 60 30 60 30 60 30 60 30 60 30 60 30 40 போட்டு 4 டிக்கெட் கொடு. கட்டுப்படி ஆகுது சார். ஏன் அப்படி அநியாயம் பண்றீங்க? 30 ரூபா டிக்கெட் 60 ரூபாயா? உங்களை எல்லாம் பிடிச்சி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அப்படி வா வழிக்கு. எங்க அவன்? அதோ. ஏய், தகராறு பண்ணுவியா? கட்டி வச்சிருக்கியா? குத்திரியா? வயிற்று பொழப்புக்காக செய்கிறேன். ஏன் சார் டென்ஷன் ஆறீங்க? அதானே பார்த்தேன். எடு டிக்கெட்டை. கட்டுப்படி ஆகுது சார். உழைச்சு போன்னு விட்டு போறேன். நாளைக்கு ஒண்ணு இந்த காம்பவுண்ட்ல பார்க்க கூடாது. சரியா? சரிங்க, நாளைக்கு தானே சார்? ஓகே. பர்சை 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 30 60 30 60 30 60 30 60 30 60 30 60. நீங்க சொன்னதுல நான் ஃபீல் ஆகி திருந்திட்டேன் சார். திருந்திட்ட? 4 டிக்கெட் 60 தான் சார். வெரி குட். ஏய், டிக்கெட் எடுக்கிறேன் சார். அதானே பார்த்தேன். இந்தாங்க சார். ரப் எடுங்க சார். சீக்கிரம் சார், டைம் ஆகுது எனக்கு. சார் பர்ஸை காணும் சார். பர்ஸை காணும். பர்ஸு? ஏய், பாக்கெட்டில் 10 பைசா இல்லை. வந்தாவா? நாளையிலேருந்து உன்னை எந்த தேட்டர்ல அது பார்த்தேன். போடா. சார் டிக்கெட்டு காசு. சாப்பிடே. சார் மன்னிச்சிடுங்க சார். மறந்துட்டேன். போடா போடா போடா. ஹாய். என்ன இவ்வளோ லேட்? இப்போதான் டிக்கெட் கொடுத்தேன். அதில்லடா, இங்க பாரு. கலர் கலரா நல்லா இருக்க. புது படமா? எப்போ ரிலீஸ்? ஒண்ணு எங்க வீட்ல மாப்பிள்ளை செலக்ட் பண்ண விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இதுல நீ பாஸ் ஆனதா நம்ம கல்யாணம். பாஸ் ஆயிட்டேன். தேறிடுவியா? ஏறியாச்சுன்னு வச்சுக்கோயேன். எப்பா, வெறும் சினிமா பைத்தியமா இருந்த என்ன ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கொடுத்து உன் பைத்தியம் ஆக்கிட்ட. ஆமா, நம்ம காதலிக்க ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? 731 நாள். 2 வருஷத்தை தாண்டிட்டோம். கண்ணா, என்ன தேறிடுவல்ல? மென்னு துப்பிடுவல்ல? கொஞ்சிக்கோ. ஏய் டிக்கெட் இருந்தா குடுறி. ஓ மை காட், ஆல் டிக்கெட் சோல்ட் அவுட். ஐயோ, எதுக்கு ஃபீல் பண்ற நீ? சிஸ்டர், படத்துலயே ஒரு சாங் தான் ஹைலைட். அது லைவா காட்டிடுவோம். காட்டிடுவோமா? கூட்டணி தான். என்னடா சொல்ற? நாடே கூட்டணி தான் நடக்குது. கூட்டுவா நீ. come on. வா, வா, வா. என்னையா? விஐபி உள்ள இருக்காருல்ல, அவர் படிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க படிக்கணும். ஆமா ஆமா. தலைவா, பேப்பர் கொண்டாந்துருக்கேன். ஏண்டா நான் லேட்டு? ஜெயிலர் படிச்சானா? விடுவனா? புடுங்கிட்டேல்ல. அதனாலதான் நீ உள்ள கஞ்சா வித்தாலும் சரி கலக்கல் வித்தாலும் சரி சொல்ல வேண்டியவங்கள்ட்ட சொல்லி உன்னை இங்கேயே வச்சிட்டு இருக்கிறேன். ஒரு புரட்டிட்டு கொடுத்துட்டீங்கன்னா இதை கொண்டு போய் நான் அவர்கிட்ட கொடுத்துருவேன். ஏன், என்ன அவசரம்? அவரு புரட்டணுமா? நாங்கள் உள்ளே இருக்கிறத விட நீங்கள் தான் அதிகமாக உள்ளே கிடக்குறீங்க. ரெட்ட ஆயுள் தண்டனை. நாட்டு நடப்பு தெரிஞ்சு இப்போ என்னத்தை புரட்ட போகிறீங்க? விழா வாரியாக படிச்சுட்டு தாரேன். நல்லா 4 ஆப்பாயில் போட்டு எடுத்துட்டு வா. ஆட்சி கலைப்புத்துறை அமைச்சர். எந்த நாய் பேசுறது? தலைவா, நான் தான் ஜான் பேசுறேன். நாய் நம்பர் 1. ஏய், உனக்கு சொன்னா புரியாது. நாய் நம்பர் 7 கூட. அண்ணே, நான் தான் 7 நம்பர் பேசுறேண்ணே. நாயே, ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. பேப்பரை கவிட்டு என்னை பார்க்க ஓடி வந்திருக்க வேணாமா? கோடிக்கணக்கான ரூபா வருமானத்துக்கு ஒரு ரூட்டு கிடைச்சிருக்கு.
நம்ம பசங்களில் ஒரு 6-7 பேரையும் பாப்பாக்களில் ஒரு 3-4 பேரையும் ரெடி பண்ணிக்க. இன்னைக்கு பேப்பரில் முதல் பக்கத்தில் வந்த விளம்பரத்தை பாரு. நேராக அந்த அட்ரஸ்க்கு வந்து சேரு. அண்ணா நீங்க டாய் இன்டர்வியூ நேரத்தில் நாங்கள் இருப்பேன்டா நாயே போனவாய். ஈஸ்வரிக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். உமா கலருக்கு இது ரொம்ப மேட்சிங்கா இருக்கும். சரி ஹேமாவுக்கு பச்சைன்னா உயிர், அது அவளுக்கே கொடுத்துரும். கொடுத்துடலாம். ஐஸ்வர்யாக்கு இந்த பெரிய பார்டர்னா ரொம்ப இஷ்டம், அது அவளுக்கு செலக்ட் ஓகே. பண்ணிடலாம். இத அப்ப எழிலரசிக்கும் ஊர்வசிக்கும் இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டா பில்ல செட்டில் பண்ணிடலாம்ல? இல்ல கிருஷ்ணா, எழிலரசி எப்பவுமே ரொம்ப சிம்பிளா நீட்டா செலக்ட் பண்ணுவா. அவ ரொம்ப படிச்சவளாச்சே. அப்ப இது வேண்டாமா? இத கொடுத்துருவோம். இதுக்கு மேட்சிங்கா அந்த நகை செட் எடுங்க, அந்த வளையலோட. இது நல்லா இல்ல? நல்லா இத செலக்ட் பண்ணிடுவோமா? ஆ. இத பேக் பண்ணிடுங்க. அப்புறம் கிருஷ்ணா 5 பொண்ணுங்களுக்கு எடுத்தாச்சு. இன்னும் அந்த ஊர்வசி மட்டும் தான். அவளே கூப்பிட்டு செலக்ட் பண்ண சொல்றது பெட்டர். ஏன்னா பில்லு போட்டதுக்கு அப்புறம் உங்க செலக்ஷனே சரியில்லை மம்மின்னு சொல்லிடுவா. அவளே கூப்பிட்டுருவோமா? ஊர்வசி அங்க என்ன பண்ற? வா. இது என்ன புதுசா கேள்வி? வழக்கம் போல குளிச்சுக்கிட்டு தான் இருப்பா. ஊர்வசி, நான் குளிச்சிட்டு இருக்கேன். வந்து உனக்கு வேண்டியதை செலக்ட் பண்ணிக்கோ. மத்தவங்களுக்கு செலக்ட் பண்ணது போக மீதியை வச்சுட்டு போக சொல்லு. எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிறேன். அவளுக்கு புது புடவே வேண்டாம், பழச கட்டிட்டு தலை கட்டிட்டோம். ஐயோ மா, நீ ஒண்ணும் வர வேண்டாம், நீ குளிச்சுக்கிட்டே இரு. இதோ வந்துட்டேம்மா. வெயிட் வெயிட். வெக்க இருக்க உனக்கு? இந்த கோலத்துல வந்து நிக்கிறியே, உள்ள போடி. பாவம் பாப்பாவை திட்டாதீங்க. பாப்பாவே செலக்ஷன் பண்ணிக்கிட்டோம். நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். பாப்பாக்கு ஷோகேஸ் பொம்மைக்கு போடுற கார்மெண்ட்ஸ் எடுத்து காட்டு. யோ, காட்டிடுவோம். வாயை மூடுங்க, வெளியில போங்கய்யா. ஏய், உள்ள போடி. என்னம்மா நீங்க உள்ள போனா வெளிய வாடின்றீங்க, வெளிய வந்தா உள்ள போடின்றீங்க. உங்க தொல்லை தாங்க முடியல. நான் மறுபடியும் போய் குளிக்கிறேன். கன்றாவி. அடியே, கல்யாணம் அன்னைக்காவது ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வாடி. பாப்போம். போங்கய்யா நீங்க எல்லாம் வெளியில. பாவா சாவித்ரி, உன் தொழில கூட நான் பெருமையா நினைக்கிறேன். ஆனா அந்த கிளீனிங் எல்லாம் முடிச்சிட்டு வர வரைக்கும் என்ன காக்க வைக்கிற பாரு, அததான் நான் வெறுக்கிறேன். சாரி பாவா. சாரி இல்ல, சாரி. என்ன பாவா, என்கிட்ட சொல்லாம நீ திடீர்னு வச்சே சாவு. நீ கெட்ட கேட்டுக்கு நான் அப்பாயின்மெண்ட் வர வாங்கிட்டு வரணுமா? பாவா, என்ன கெட்டப்லோ உன்னை பார்த்தா பிரேம் நகர் நாகேஸ்வர் ராவ்லாக உன்னாவ். ஏமா வசந்த மாளிகை சிவாஜி சார் மாதிரி இருக்கேன்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். இதுக்கும் உங்க ஊருக்கு போகணுமா? அவர் மாதிரி இருக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. நீயும் எங்க வீட்டுக்காரங்களுக்கு பாசமலர் சாவித்திரி மாதிரி தெரிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். బావా అది సిస్టరు నేను లవరు. நான் ஒன்னும் கேரக்டர் சொல்ல, கெட்டப்ப சொல்றேன். கெட்டப்ப బావా, నాకు సావిత్రి అని పేరు పెట్టింది ఎవరు தெரியுமா? ஜெமினி மாமா. కాదు, ఏ గురుగారు. உன் குருகார் யாரு? ఎన్టీఆర్ గారు, మా దేవుడు. பேர் வச்சா மட்டும் போதாதுமா, பாஷை தெரியாம பரீட்சையில மோசம் போயிடுவியோன்னு பயமா இருக்கு. ఏం బావా, నేను ఇంటర్వ్యూలో తోతపోతే? நான் செத்து போத்தே. చావా మీకా? ஸ்ட்ரெயிட்டா யமன் தான். సత్యవాన్ సావిత్రి కథ నీకు తెలుసా బావా? అలాగే ఆ యమన్ పక్కన ఊయేడుక వస్తే ఆ యమమడి కాల్ని వచ్చిపోతాను. சாவி బావా பாவி. సారీ సావిత్రి డార్లింగ్. బావా, మన కళ్యాణத்துக்கு அப்புறம் నీ పేరు నీ సత్యవాన్గా మార్చి పెట్టుకో. ஏன் அப்ப பெட்டுக்க, இப்பவே பெட்டுக்கலாம். నిజంగా సత్యవాన్ గారు, సావిత్రి గారి. சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா இன்டர்வியூ நினைச்சு நான் கதை கலங்கி போயிருக்கேன். நீ கண்டவள சைட் அடிச்சிட்டு இருக்கியா? உன்னை கல்லாலே அடிச்சு கொன்னுடுவேன். டேக்கண்ணா, இன்டர்வியூ உனக்கு பாஸ் ஆகுறதும் ஃபெயில் ஆகுறதும் உன் திறமை. உன் விதி உன் கையில இருக்கு. ஃபெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்க, உன் விதி ஏன் கையில. உன்னை ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் கூல் இட். நான் டாக்டர் கிட்ட உன்னை பத்தி சொல்லி செலக்ட் ஆகிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஹலோ, நான் தான் இந்திரன் பேசுறேன். ஒரு அழகான பொண்ணு என் மனசை கவர்ந்துட்டா. அவ முகம், அந்த கண்ணு, அந்த மூக்கு, அந்த பல்வரிசை இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. அந்த பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கே, அப்பா, அப்படி ஒரு அழகு. ஐயோ, கோபப்படக்கூடாது. நான் சொல்றது புரியுதுல்ல?
ஃபோன் வச்சுறேன். பில் எவ்வளோ மேம்? நீ இவ்வளவு நேரம் பேசுனியே அந்த போன் அவுட் ஆஃப் ஆர்டர். ஜாடையா என்ன பத்தி தான் பேசுறேன்னு அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். உன் தங்கச்சி பக்கத்துல நிக்க வச்சுட்டு இப்படி தப்பா பேசுறியே, உன்னை தப்புக்கால அடிக்கணும். நானா? ஏண்டா நீ இன்னொருத்திய பாக்குறதே தப்பு, அதுவும் என்ன வச்சுட்டே அவளை வர்ணிக்கிறியா? இல்லம்மா. உனக்கு என்ன தராவுட் இருக்கணும்? ஏண்டா ஹார்ட்ல இருக்க எத்தனை வாட்டி சொல்லிருக்க, உன்னை என்ன பண்ண பாரு. என்ன தங்கச்சின்னு சொல்லிட்டா, உன்னால தான் நான் தரதலே உன்னை திரும்பி போய் அங்கேயே நுழையலாம் பாரு. கைட்டு இருக்கிற மூஞ்சடா இது, உன்னை திருத்தவே முடியாது. ஜாலியா படம் பார்த்துட்டு இருக்கியா? இங்க நான் டென்ஷன்ல மண்டையை உடைச்சிட்டு இருக்கேன். நீ இன்டர்வியூல பாஸ் பண்ணலனா என் வாழ்க்கையே போயிடும். என்ன நீ படத்தை என்ஜாய் பண்ணு, டேக் இட் ஈஸி, அதான் நம்ம பாலிசி. வேணா ஒண்ணு பண்ணு, அந்த இன்டர்வெல்ல கேள்வி கேக்குறாங்கன்னு சொன்னல. இன்டர்வெல்லா? அதாம்மா, அந்த மாப்பிள்ளை செலெக்ஷனுக்கு ஏதோ கேள்வி எல்லாம் கேக்குறாங்கன்னு சொன்னல நீ. ஐயோ அது இன்டர்வியூ. அதே இன்டர்வெல்